இல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் மனித குலத்தின் வழிகாட்டி இந்த உலகை உய்விக்க வந்த உத்தமர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியவனாக மிக சிறப்பான முறையிலே தூத்துக்குடி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பில் நடத்தப்பெறக்கூடிய இந்த பெருவிழா மிக பெரிய முயற்சிகளை பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலே மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொறுப்பாளர்கள் செய்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை அவர்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். இங்கே பேசிய ஒவ்வொருவரும் போதை ஒழிப்பு உரை நிகழ்த்திய கண்ணியத்திற்குரிய டாக்டர்களானாலும் சரி, மனநல ஆலோசகர் அருண்ராஜ் செல்வராஜ் அவர்களானாலும் சரி, தொடர்ந்து எனக்கு முன்னால் இங்கே பேசிய கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய மாநில அமைப்பாளர் சுந்தரி மைதன் அவர்களானாலும் சரி, எல்லோரும் நாட்டிற்கு தேவையான பல்வேறு உயர்ந்த செய்திகளை இங்கே சொல்லி நிறைவு செய்திருக்கிறார்கள். பொதுவாக சொல்லுவாங்க, கூட்டத்தில் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறக்கக்கூடாது, பேச்சாளர்களில் கடைசியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது காரணங்கள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. விரிவாக சொல்ல வேண்டிய நிலை என்பது இல்லை. ஆனாலும் கூட மிக பல சிரமங்களுக்கு மத்தியில் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை மிகுந்த சிரமங்களை எடுத்துக்கொண்டு இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறது என்று சொன்னால், நாம் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்திலே நிறைவு நிகழ்ச்சி வரை நாம் கலந்து கொண்டிருப்பது தான் அதற்குண்டான நன்றி என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இங்கே பல்வேறு ஊர்களில் இருந்து மிகுந்த ஆர்வத்தோடு இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். நான் ஒவ்வொருவரையும் யாரையும் தனிப்பாக பேரை குறிப்பிட்டு சொல்லவில்லை. இங்கே தூத்துக்குடி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொறுப்பாளர்கள், நம்ம மாநிலத்தினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய சங்கைக்குரிய முஜிபுத் அவர்கள், அது மாதிரி எல்லோரோடும் ஒரு சகஜமாக, நட்பாக, அன்பாக, ஒருவருக்கொருவர் அப்படிப்பட்ட ஒரு பரிமாற்றத்திலே மிக சிறப்பான நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கும் மிக சிரமம் எடுத்துக் கொண்டதற்கு அல்லாஹ் அவங்களுக்கு சிறந்த கூலியை தந்தரல வேண்டும், அவர்களுக்கும் பங்கேற்ற நமக்கும் என்று சொல்லி, அருமையானவர்களே, இங்கே பேசிய சிலரும் குறிப்பிட்டு சொன்னார்கள், உலகத்தில் மனிதர்கள் யாரும் தனியாக வாழ்ந்துவிட முடியாது. கொஞ்ச நேரம் என்ன பாருங்க, சொல்றதுக்கு அவனுக்கு கொஞ்ச நேரம் தான் பேசுறேன், ரொம்ப நேரம் பேசுறதுக்கு உண்டான சூழல் இல்லை. உலகத்தில் மனிதர்கள் யாரும் தனியாக வாழ்ந்துவிட முடியாது. ஒரு விவசாயியினுடைய துணை இல்லாமல், ஒரு நெசவாளியினுடைய உதவி இல்லாமல், ஒரு உழைப்பாளர்களுடைய உற்பத்தி இல்லாமல், ஒரு முதலாளிகளுடைய முதலீடோ தயாரிப்போ இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னந்தனியாக நான் வாழ்ந்து விடுவேன் என்று சொன்னால், அப்படி இறைவன் இந்த உலகத்தை அமைத்து வைத்திருக்கவில்லை. அதே போல இந்த இணைப்பு என்பது மக்களுக்கிடையில் ஒற்றுமையோடு இருக்கும் பொழுதுதான் ஒரு குடும்பம் சீர்வரும், ஒரு ஊர் சீர்வரும், ஒரு சமூகம் சீர்வரும், ஒரு நாடு வளம் பெறும். இல்லை என்று சொன்னால் ஊர் ரெண்டு வட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஊர், அது மாதிரி ஒரு நாடு, அங்கே பல்வேறு பிரிவினைகளுக்கு காரணமான நாட்டினுடைய அடிப்படைகளையே சிதைக்கக்கூடிய காரியங்களை யாராவது செய்தால் என்று சொன்னால் அவர்கள் இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள், சந்தேகமே. பெரிய உதாரணங்கள் தேவையில்லை. ஆப்பிரிக்கா நாட்டினுடைய ஒரு பகுதி நைஜீரியா என்ற ஒரு நாடு. அந்த நைஜீரியா என்ற நாடு இருக்கிறதே பொருளாதார வளமிக்க நாடு. நாங்கள் படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள். அந்த நைஜீரியா என்ற நாடு பொருளாதார வளமிக்க நாடு. பெட்ரோலும் தங்கமும் கொட்டி கிடக்கிறது. ஆனால் உலகத்தில் அதிகமாக வன்முறை நடக்கக்கூடிய இடங்களிலே இந்த நைஜீரியாவும் உண்டு. ஏன்? அந்த நாட்டில் இவ்வளவு வளம் இருக்கிறது, அந்த நாட்டில் இவ்வளவு தங்கம் கொட்டி கிடக்கிறது, செல்வ செழிப்பான ஒரு நாடாக இருக்கிறது. ஏன் வன்முறை?
ஏன் அதிலே நிம்மதி இல்லாத ஒரு நிலை நாட்டிலே நிலவுகிறது என்று சொன்னால் அதற்குண்டான அடிப்படை காரணம் மக்களுக்கிடையிலே ஒற்றுமை இல்லை. குழுக்களாக ஒருவர் இன்னொருவருடைய துவேஷத்தை உண்டாக்குவதற்குண்டான அந்த காரண காரியங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே நாட்டிலே வளங்கள் இருந்தாலும் கூட நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையானவர்களே, நமது இந்திய நாடு, இந்திய மக்களாகிய நாம் ஒன்றுபட்டிருந்த காரணத்தினால்தான் முஸ்லிம்களானாலும் சகோதர சமுதாயத்தவர்களான இந்துக்களானாலும் கிறிஸ்தவர்கள் வாசிகள் என்று பல்வேறு நிலையில் உள்ள எல்லோரும் ஒன்றுபட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த நாட்டை நாம் அந்நியர்களுக்கு இருந்து மீட்டெடுக்க முடிந்தது. இல்லை, அந்த நேரத்தில் பிளவு சக்திகளாக பிளவுபட்டிருப்போம் என்று சொன்னால் நாடு இன்னும் அடிமைப்பட்டுத்தான் கிடந்திருக்கும். அதனால இந்த நாட்டை மீட்பதற்குண்டான மீட்டெடுத்ததற்குண்டான அடிப்படை மேன்மை காரணமே எல்லோரும் ஒன்றுபட்டிருந்ததுதான். தமிழ் பெருங்குடி கவிஞன் பெருங்கவிஞன் பாரதி சொல்வான், 30 கோடி முகமுடையான் உயிர் மொய்ப்புறம் ஒன்றுடையால் செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று சொல்வார். பல்வேறு நிலைகளிலே மொழிகளால், நடைமுறைகளால், உணவு பழக்கத்தால், ஆடை பழக்க வழக்கங்களால் மாறுபட்ட நிலையில் இருந்தாலும் கூட ஒரே சிந்தனை இருந்த காரணத்தினால் நமது நாடு, இதை நாம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த உயர்வான நிலையிலே ஒன்றுபட்ட காரணத்தினால்தான் நாட்டை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க முடிந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. உண்மையானவர்களே, மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்ட வந்தவர்கள். வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்ட வந்தவர்கள். நீங்கள் தனி மனிதனா, ஒரு குடும்பமா, எப்படிப்பட்ட நிலையிலும் சரி, அவர்களுக்கு உண்டான சிறந்த ஒரு வழிகாட்டுதலை உஸ்வத்துன் ஹஸனாவை இந்த உலகத்தில் காட்டியவர்கள், எடுத்து சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மதத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில், ஒரு ஊரில் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன். பிற சகோதர சமுதாயத்தவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு ஊர், அதே நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய வாழ்வின் நடைமுறை அல்லது நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று அதிலேயும் கூட இந்த உலகத்திற்கு மிக சிறந்த வழிகாட்டுதலை சொல்லி இருக்கிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையிலே ஒன்றுதான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்மின். பிற சமயத்தவர்கள் வணங்கக்கூடிய இறைவனை, இறைவனவர்கள் என்று கொண்டாடக்கூடிய அவைகளை எல்லாம் யாரும் விமர்சித்து விடாதீர்கள், திட்டி விடாதீர்கள். அது நமக்கு தேவையில்லை. நம்முடைய நியாயத்தை, நம்முடைய கருத்தை, நாம் பேரக்கூடிய காரியத்தினுடைய உண்மை தன்மையை அதை விவரித்து சொல்லலாமே தவிர அவர்கள் இறைவனாக நினைத்து வணங்கக்கூடிய அவைகளை எல்லாம் நீங்கள் திட்ட ஆரம்பித்து விட்டால் அந்த திட்டினுடைய விடை உங்களுக்கு தான் வந்து சேரும். செய்யக்கூடாது என்ற ஒரு வழிமுறையை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கும். அதனாலதான் இன்னைக்கு எங்கேயும் பள்ளிவாசல் அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு என்றெல்லாம் சொல்கிறார்களே, உண்மையானவர்களே, வரலாற்றை மறைக்க பார்க்கிறார்கள். வரலாற்றை மறைக்க பார்க்கிறார்கள். வரலாறு என்றும் நின்று நினைக்கக்கூடியதுதான். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் ஊபி மாவட்டத்தினுடைய, ஊபி மாநிலத்தில் உள்ள சம்பல் மாவட்டம் சாந்தோசி என்ற ஒரு நகரிலே உள்ள பிரபலமான ஜும்மா மசூதி, ஷாஹி ஜும்மா மஸ்ஜித் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பழமையான ஒரு மஸ்ஜித். 500 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு பழமையான மஸ்ஜித். மத்திய அரசினுடைய பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் 1904 என்ற அந்த நிலையிலே உள்ள ஆற்றின் கீழ் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் அந்த பள்ளி. நாம அறிவிக்கல, ஏற்கனவே 1904 உள்ள
பண்டைய நினைவு சின்னங்களுடைய பாதுகாப்பு என்ற ஒரு நிலையிலே உள்ள அந்த நினைவு சின்னங்களில் ஒன்றாக அந்த மஸ்ஜித் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தொல்லியல் துறை மூலமாக தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்ட பள்ளிவாசல். என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? அருமையானவர்களே, நியாயம் கேட்டவர்கள், ஏன் என்று நியாயம் கேட்டவர்கள் கலவரக்காரர்கள் போல் சித்தரிக்கப்படுகிறார். அரசும் மீடியாக்களும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது. பெரிய வேடிக்கையும் அதிலே கொஞ்சம் கூட வெட்கமில்லாத தன்மையும் என்னவென்று சொன்னால், வந்த அந்த பள்ளியை 500 ஆண்டு காலம் நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம், இதிலே ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று கேட்க வந்தார்களே, அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அங்கே 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யாரு சுட்டாங்கன்னா அவங்கள ஒரு ஆளை இன்னொரு ஆளை சுட்டுக் கொண்டுட்டாங்க. கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் சொல்றார். நீதிக்கு பெயர் பெற்ற நம் நாட்டிலே, நீதிக்கு பெயர் பெற்ற நம் நாட்டிலே அந்த நீதி எல்லாம் சமாதியாக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிற சமயத்தவர்கள் நிறைய வாழக்கூடிய ஒரு பகுதியில், ஊரில், நாட்டில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் தெய்வமாக நினைத்து இருக்கக்கூடிய எதையும் நீங்கள் விமர்சிக்காதீர்கள், திட்டாதீர்கள், இறைவன் சொல்கிறார். அதே போல இங்கே பேசிய மரியாதைக்குரிய சுந்தரி மைந்தன் அவர்கள் சொல்லி காட்டியதை போல குர்ஆனுடைய ஒரு நம்பரை சொல்லி காண்பித்தார்களே, லா இக்ராஹ ஃபித்தீன். கருத்துக்களை சொல்லலாம், நம்முடைய சமயத்தினுடைய உண்மை தன்மையை யாருக்கும் சொல்லலாம். ஆனால் யாரையும் நிர்பந்தித்து இந்த மார்க்கத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் இல்லை. வரலாற்றில் உள்ள செய்திதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி பெருமகனார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த இந்த சஹாபி பெருமகனார், அவருடைய பிள்ளைகள் 2 பேரும், இந்த சஹாபியினுடைய பெயர் சையதுனா அபூ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சமயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பழைய மதத்தில் அதன் மீது உள்ள ஈடுபாட்டில் அவர்கள் இருந்தார்கள். என் சொல்லை நீங்கள் கேட்கவில்லையா? அதனால் உங்களை நான் வீட்டை விட்டு வெளியே விடமாட்டேன் என்று அடைத்து வைத்திருந்தார். அவர்களுக்குண்டான உணவுகளை தடுத்து வைத்திருந்தார். இந்த நேரத்தில் தான் அந்த பிள்ளைகள் 2 பேரும் சொன்னாங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் நீங்களை கொண்டு செல்லுங்கள். அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த சமயத்தை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும், உங்களை மீது நிர்பந்தம் என்று அவர்கள் சொன்னால் நாங்கள் உடனே ஏற்றுக்கொள்வோம் சொன்னார். அவர் சந்தோஷமாயிட்டார். தீர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போகிறார்கள் என்ற உடனே சரி வாங்கின அந்த 2 பேரையும் தன்னுடைய மக்களை அடைத்து வைத்திருந்த இருவரையும் அழைத்து செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அந்த 2 பேரும் கேட்டாங்க, நாங்கள் நிர்பந்தமாக இந்த இஸ்லாத்தின் பால் நம்பிக்கை கொண்டு வந்தே தீர வேண்டுமா என்று கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இறை வசனம் வந்து விட்டது, லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கை. இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. யாரையும் நிர்பந்தப்படுத்தி இங்கே இஸ்லாத்திலே கொண்டு வர வேண்டும் என்ற அவசியமோ அதற்குண்டான அடிப்படையில் தேவையில்லை. அலைனா இல்லல் பலாகுல் முபீன். சத்தியத்தை சொல்ல வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும், நியாயத்தை ஹிக்மத்தோடு சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே தவிர நீங்கள் யாரையும் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஸல்லல்லாஹு தெளிவுபடுத்தினார். அதே போல பிற சமயத்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே, ஊரிலே நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று அதுவே ஒரு நீண்ட பட்டியல். நேரத்தினுடைய நிலைகளை நான் சுருக்குகிறேன். அங்கே நம் மதம் என்பதற்காக, நம்முடைய சமயத்தை சார்ந்தது என்பதற்காக, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தது என்பதற்காக, நமது ஊரை சார்ந்தது என்பதற்காக வேண்டி யாருக்காக வேண்டியும் நீதியை விட்டுவிடக்கூடாது. ஒரு மதம் என்ற ஒரு நிலையை பார்க்கக்கூடாது. யாரின் பக்கம் நீதியோ நியாயமோ உண்மைத்தன்மையோ அவர்களுக்குண்டான ஒரு உரிமை பேணப்பட வேண்டும்.
இங்கே நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு ஜும்மாவிலும் முடிக்கும் பொழுது குத்பாவிலே இமாம் அவர்கள் இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான், இறைவன் உங்களுக்கு நீதியை கொண்டு உத்தரவிடுகிறான் என்ற ஆயத்தை, அதனுடைய கருத்தை சொல்லிதான் குத்பா நிறைவு பெறுகிறார் ஜும்மாவுடைய நாளில். அப்படியானால் நீதி என்பது யாருக்காகவும் வளைந்து விடக்கூடாது. வரலாற்றில் அறியப்பட்ட பிரபலமான நிகழ்ச்சி தான் காவி சுரை